இந்த மண் ஒரு காலத்தில் கக்கன் பிறந்த மண் என்கிற பெயரும் புகழும் விளங்கிய மண். அவருக்கு இதே மேலூர் வட்டாரத்தில் மேலூரில் திருவுருவச் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மண்ணில்தான், கக்கனை உயர்த்தி பிடித்த மண்ணில்தான் மேலவளவு முருகேசனும் படுகொலை செய்யப்பட்டான் என்கிற ஒரு களங்கமும் உருவானது. இந்த நிலையில் அண்மையிலே நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த விஸ்வநாதன் அவர்கள் மேலூர் பொது தொகுதியிலே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். மேலவளவு முருகேசனை ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஏற்க முடியாது என்ற இந்த மண்ணில்தான் பொது தொகுதியிலே போட்டியிட்ட தலித் ஒருவரை வெற்றி பெறச் செய்து இன்றைக்கு அவரை அமைச்சராக பார்க்கும் ஒரு சூழலையும் உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையிலே மேலூர் வட்டாரத்து பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இந்த நல்லிணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும். மேலூர் பொது தொகுதியிலே ஒரு தலித் வெற்றி பெற்றார், அமைச்சரானார் என்கிற இந்த மாற்றம் போற்றுதலுக்குரியது. இந்த மாற்றம் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மாற்றம் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறது. தள்ளுபடி செய்தது போதாது, விவசாயிகள் தமிழ்நாடு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பயிர்களை தள்ளுபடி செய்தது போதாது, அமௌண்ட் போதாது தமிழ்நாடு போராட்டம் பண்றாங்க. அப்படி பாருங்க, படிப்படியாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யப் போவதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் இந்த கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தேர்தல் காலத்து வாக்குறுதிதான் அது. விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறது. எனவே தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். விவசாயிகளின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். தாவேகா தரப்பில் ஆதரவு தரக்கூடிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தேநீர் விருந்து அழைப்பு. அந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கிறோம். ஜல்லிக்கட்டு ஆளை வந்து 26 கோடிக்கு கேட்டாங்க. இவங்க திறக்காம கிடக்கு. இன்னும் நடவடிக்கை எடுக்காம விவசாயிகளை எதிர்பார்த்துருக்காங்க. சக்கர ஆலை பூட்டி கிடையாது சார். 7 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கு சார். தமிழக கடந்த நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்கல. விவசாயிகள் முக்கியமான போராட்டம் எதிர்பார்ப்பா இருக்காது. 26 கோடி தான் சொல்றாங்க. இந்த பிரச்சனையை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம். தொடர்புடைய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அந்த ஆலையை விரைவில் திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். இது ஒரு யூகம் தானே. யூகமான கேள்விக்கு முன்கூட்டியே எப்படி நம்ம யூகமா பதில் சொல்ல முடியும்? நிறுத்தட்டும், பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.